ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு டுடே பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா? எந்திரிச்சதுமே ஜாமான்லாம் ஃபுல்லாக கழுவி வச்சுட்டுங்க, எல்லாம் நீட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, சரி மணி 9:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சுங்க. டைம் போனதே தெரியல. எல்லாம் மேகமூட்டமாக இருட்டாக இருக்குங்களா, எந்திரிக்கிறக்கே மனசே இல்லைங்க. அவ்வளோ கூலிங்காக ஜில்லுன்னு இருந்துச்சுங்களா. சரி எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு பார்த்தா டைம் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஜாமான்லாம் கழுவி டீ காஃபிலாம் குடிச்சிட்டு, அப்புறம் இன்னைக்கு என்ன டிஃபன் செய்யலாம் பார்த்தாக்கா, சரி பொங்கல் செய்யலாம்னு சொல்லிட்டு பொங்கல் மாரி ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. பச்சரிசி தாங்க, ரேஷன் அரிசி ஒரு டம்ளர் ஊற வச்சுருந்தேன். பாசிப்பருப்புமே நான் வறுத்து தாங்க செய்வேன். குக்கர்லேயே போட்டு வறுத்தாச்சு. அரை டம்ளர் வறுத்து தண்ணியுமே ஊற்றியாச்சு. கொதி வரும்போது உப்புமே போட்டு நம்ம அரிசி ஊற வச்ச அரிசியுமே போட்டுடலாம். போட்டு நல்லா 5-6 விசில் விட்டுடலாம். நல்லா சூப்பராக வெந்து வரட்டும். கூடவே ஜீரகமே போட்டேன். ஒரு சூப்பராகவே நல்லா குழ நல்லா வெந்து வரட்டும். பொங்கல் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா முந்திரி, கருவேப்பிலை, இஞ்சி, மிளகு எல்லாமே சூப்பராக தாளிச்சிடலாம். பெருங்காயத்தூளுமே கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அப்போ தான் சீக்கிரமாக செரிமானம் ஆகும். இல்லையா மழை பெய்யறதுக்கு ஒரு மாதிரி மந்துன்னு ஒரு மாதிரியாகவே இருக்கும். பாருங்க, எல்லாமே தாளிச்சிடலாம் சூப்பராக. தீபாவளிக்கு பலகாரம்லாம் செஞ்சிங்களா என்னென்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எதுவுமே செய்யலைங்க. நேற்று வாழைப்பூ வடை தாங்க சுட்டுருங்க. அதுவே சூப்பராகவே இருந்துச்சு. அதிரசமே வாங்கி சாப்பிட்டேங்க கடையில். அதுவுமே நல்லாவே இருந்துச்சு. கடை கிடையாது, இங்கே எங்கள் பக்கத்தில் ஒரு வீட்டில் அதிரசம் சுட்டு கொடுக்குறாங்க. சூப்பராகவே இருக்கும். சூப்பராக இருக்குங்க. தாளித்து பொங்கல்லையுமே கொட்டியாச்சுங்க. பொங்கல் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எப்படி பொங்கல் செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி, நேற்று வச்ச சாம்பார் தாங்க. நான் என்ன பண்ணேன், தாளித்து அந்த வானலே கொஞ்சம் பொங்கலை போட்டு சேஃபாக வருதான்னு பார்க்கலாம் சொல்லி அழகாக கொட்டி கவுத்துனே பாருங்கள். சேஃபாக அழகாக வந்துடுச்சுல. பர்ஃபெக்டாக இருக்குல்ல. நல்லாயிருக்கு. பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இதுக்கு தேவையான தேங்காய் சட்னி. இதுக்கு நல்லா கூட உளுத்த வடை இருந்தால் சூப்பராகவே இருக்கும். நேற்று வடை சுட்டோம். இன்றைக்குமே வடை சுட்டாக்கா சண்டைக்கு வந்துடுவாங்க. எவ்வளோ எண்ணெய் ஆகும் சும்மா வடை சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், சாம்பார், நேற்று வச்ச சாம்பார், தேங்காய் சட்னி, பொங்கல். வாங்க மக்களே சாப்பிட்லாம். என்னோடய வீடியோக்கு எல்லாமே சப்போர்ட் ஃபார் சப்ஸ்கிரைப் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.